ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, பேங்க் ஆஃப் பரோடா மொபைல் பேங்கிங் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமே தெரியும். பிஓபி வேர்ல்ட் மொபைல் அப்ளிகேஷன் வந்து நெறைய பேர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பிஓபி வேர்ல்ட் அப்ளிகேஷன்ல நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த என்இஎஃப்டி, ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து நான் போன வீடியோல டீட்டெயிலா நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ ஐ பட்டன் நான் குடுக்குறேன் பாருங்க. அத பார்த்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துக்கோங்க. அப்படி இல்லன்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு ஷார்ட்டா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த என்இஎஃப்டினா ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்சாக்ஷன். இந்த ஆர்டிஜிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் டைம் கிராஸ் செட்டில்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐஎம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் பேமெண்ட் சர்வீஸ். இந்த ஃபியூச்சர்ஸ் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50,000 அதாவது ரூ. 50,000 மேல வந்து நீங்க பணத்த வந்து ஹேண்டில் பண்றீங்கன்னா, எல்லாருக்குமே வொர்க்கிங் டேஸ்லயே வந்து தேவைகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேர் சண்டேஸ்ல கூட வந்து பணத்த வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, நம்ம வந்து சண்டேஸ்ல வந்து பேங்க் வந்து கான்டாக்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது, நீங்க பயன்படுத்தக்கூடிய பேங்க் உடைய அஃபிஷியல் ஏடிஎம்லயே நீங்க போய் வந்து பணத்த வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு நெனைச்சாலுமே, குறிப்பிட்ட சான்ஸ் வரைக்கும் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயா டிரான்சாக்ஷன் வந்து பண்ண முடியும். அதாவது வித்ட்ரா பண்ண முடியும். பட் அந்த குறிப்பிட்ட லெவலுக்கு மேல வந்து நம்ம பயன்படுத்திட்டோம்னா, ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் வந்து சார்ஜ் வந்து பிடிப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் 3 டைம்ஸ் வந்து 5 டைம் வரைக்கும் ஒரு சில வந்து பேங்க் வந்து ஃப்ரீயா குடுக்குறாங்க. பக்கத்துல வந்து பிரைவேட் ஏடிஎம் மட்டும் தான் இருக்கும். அந்த பிரைவேட் ஏடிஎம்ல எடுக்குறீங்கன்னா, சர்வீஸ் சார்ஜ் வந்து கண்டிப்பா பிடிப்பாங்க. டைமும் டிலே ஆகும். சர்வீஸ் சார்ஜும் நமக்கு வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி டைம் டிலே அண்ட் சர்வீஸ் சார்ஜ் இன்னும் குறிப்பா சொல்லப்போனா, உங்களுடைய பாஸ்வேர்டு மாத்தி போட்டாலோ, இல்ல கன்டினியூஸா ஒரு 2, 3 டைம் பணத்த எடுத்துட்டாலோ, ஒரு சில பேங்க் வந்து தவறுதலா யாரோ ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு வந்து அக்கவுண்ட்ட வந்து ஹோல்டு பண்ணி வைக்குவாங்க. நம்ம பேங்க்குக்கு போய் நேர்ல வந்து ப்ராப்ளத்த வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்து தள்ளப்படும். இந்த மாதிரியான விஷயங்கள வந்து தவிர்த்து, நம்ப நம்மளுடைய அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்த வந்து கையில ஹேண்டில் பண்ணாம, டிஜிட்டல் முறையில ஒரு கிளிக் மூலியமா எவ்வளோ பெரிய அமௌண்ட்டா இருந்தாலும், வேற ஒருத்தருடைய அக்கவுண்ட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த என்இஎஃப்டி, ஆர்டிஜிஎஸ், இஎம்பிஎஸ் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக தான் யூஸ் பண்றாங்க. இந்த 3த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, நெஃப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நோ லிமிட்ஸ் பட் வந்து டைம் டிலே பண்ணி அனுப்பும். ஆர்டிஜிஎஸ் பார்த்தீங்கன்னா, 2,00,000 இருந்து 5,00,000 அபோவ் அதுக்கு மேல வந்து மினிமம், மேக்ஸிமம். ஆனா குயிக்கா வந்து போய் சேரும். பட் ஐஎம்பிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்மால் அமௌண்ட் உடனே போய் சேரும். பட் பல்க் ஆஃப் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ராசஸிங் வெயிட்டிங் இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து மீட் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரி டிஜிட்டல் முறையில யூஸ் பண்ணக்கூடிய பேங்கிங்ல குறிப்பா பேங்க் ஆஃப் பரோடா அதாவது பிஓபி வேர்ல்ட் இந்த அப்ளிகேஷன்ல வந்து என்இஎஃப்டி, ஆர்டிஜிஎஸ் எப்படி பயன்படுத்தலாம்? அமௌண்ட் வந்து எப்படி சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்க போறேன். நான் எந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நான் பண்றேனோ, அத பார்த்து நீங்களும் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய மொபைல்ல பேங்க் ஆஃப் பரோடா அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. Play Storeல அவைலபிளா இருக்குது. இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க பேங்க் சைட்ல எந்த மொபைல் நம்பர் குடுத்துருந்தீங்களோ, அந்த மொபைல் நம்பர வந்து வெரிஃபை பண்ணி பேங்க் ஆஃப் பரோடா அக்கவுண்ட் வந்து அதுல ஆட் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆக்டிவேஷன் வந்து எப்படி பண்றது அப்படின்னு தெரியாதவங்க, அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பேங்க் ஆஃப் பரோடா மொபைல் பேங்கிங் எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு. அந்த வீடியோவும் நம்மளுடைய சேனல்ல வந்து இருக்கு. அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவ புதுசா பார்க்குறவங்க நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து கன்டினியூஸா நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ வந்து நீங்க உடனுக்குடனே பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நான் எப்படி பண்றேன் அப்படிங்கிறத வந்து நீங்க ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இதுக்கு நீங்க உங்க மொபைல்ல ஃபர்ஸ்ட் இன்டர்நெட்ட ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிக்கிட்டு உங்களுடைய மொபைல்ல நான் சொன்ன மாதிரி பிஓபி வேர்ல்ட் அப்ளிகேஷன வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. லொகேஷன் பர்மிஷன் கேட்குது. அலோ குடுத்துடலாம். பிஓபி வேர்ல்ட் ப்ளீஸ் அலோ லொகேஷன் பர்மிஷன்ஸ் எஸ் குடுத்துட்டு நீங்க ஆன் பண்ணிக்கோங்க. பேக் வந்துட்டு, இந்த இடத்துல வந்து இந்த 4 டிஜிட் நீங்க வந்து பிஓபி வேர்ல்ட் அப்ளிகேஷன வந்து இன்ஸ்டால் பண்ணி, உங்களுடைய அக்கவுண்ட்ட வந்து ஆக்டிவேஷன் பண்ணும்போது, இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்றதுக்கான ஒரு பாஸ்வேர்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணியிருப்பீங்க. 4 டிஜிட் பாஸ்வேர்டு. அதாவது பணம் சென்ட் பண்றதுக்கான பாஸ்வேர்டு செப்பரேட்டு. அண்டு இந்த அப்ளிகேஷனே உங்க மொபைல்ல ஓப்பன் பண்றதுக்கான ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்க போட்டிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டு வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய பாஸ்வேர்ட டைப் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்ட் டைப் பண்ணோனே உள்ள லாகின் ஆகுது. ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க பாருங்க. இத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க பார்த்தீங்கன்னா, குயிக் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ட்ரான்ஸ்ஃபர் டூ பெனிஃபிரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. மை பிஓபி அக்கவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டூ மெர்ஜென்ட் விர்ச்சுவல் அக்கவுண்ட் அப்படின்னு இருக்கு. இந்த செகண்ட் ஆப்ஷன்ல குடுத்துருக்காங்க பாருங்க. ட்ரான்ஸ்ஃபர் டூ பெனிஃபிரி வித் பேங்க், அதர் பேங்க் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஸோ இங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஆல்ரெடி வந்து கனரா பேங்க் வந்து என்னுடைய செகண்ட் அக்கவுண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எப்போ வேணாலும் நான் இத ஓப்பன் பண்ணி பணம் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி நீங்க உங்களுடைய அக்கவுண்ட்ட இதில வந்து ஆட் பண்ணி வச்சீங்கன்னா, என்இஎஃப்டி, ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ் வந்து யூஸ் பண்ணி டைரக்ட்டா உங்களுடைய பல்க் ஆஃப் அமௌண்ட்ட வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்க வந்து இங்க ஆட் நியூ பெனிஃபிஷரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. இது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வித்தின் பேங்க் அப்படின்னா, நீங்க யூஸ் பண்றதும் சரி, நீங்க சென்ட் பண்ண போறதும் சரி, 2 அக்கவுண்ட் வந்து பேங்க் ஆஃப் பரோடாவா இருந்தா, இந்த வித்தின் பேங்க் குடுத்துக்கோங்க. நீங்க வேற ஒரு பேங்க், அதாவது உங்களுடைய பேங்க் ஆஃப் பரோடால இருந்து இந்தியன் பேங்க், கனரா பேங்க், அதர் பேங்க்குக்கு சென்ட் பண்ணணும்னா, இங்க ஸோ அதர் பேங்க் ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பர்ன்னு கேட்டிருக்காங்க. நீங்க எந்த அக்கவுண்ட்டுக்கு வந்து பல்க் ஆஃப் அமௌண்ட் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அது இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அக்கவுண்ட் நம்பர டைப் பண்ணிக்கிட்டு, இந்த இடத்துல வந்து மேல டைப் பண்ண அதே அக்கவுண்ட் நம்பர வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்காக திரும்பவும் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிக்கிட்டு செகண்ட் ஆப்ஷன் வந்துருங்க. இந்த இடத்துல வந்து ஐஎஃப்எஸ்சி கோட் கேட்டிருக்காங்க. அக்கவுண்ட் நம்பருக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு குடுத்துருப்பாங்க. அந்த ஐஎஃப்எஸ்சி கோட வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய இந்தியன் பேங்க் உடைய ஐஎஃப்எஸ்சி கோட வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ண உடனே பாருங்க, இங்க ஆட்டோமேட்டிக்காவே வந்து காமிச்சிருச்சு. இந்தியன் பேங்க் வாணியம்பாடி. ஸோ நம்ம ஐஎஃப்எஸ்சி கோட கரெக்ட்டா போட்ட உடனே இங்க லொகேஷன் காமிச்சிரும். இந்தியன் பேங்க் வாணியம்பாடின்னு எனக்கு லொகேஷன் காமிச்சிருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ரெசிப்ட் நேம். ஸோ அவங்களுடைய நேம் வந்து இதில டைப் பண்ணிக்கணும். அந்த அக்கவுண்ட் உடைய ஹோல்டருடைய நேம் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிக்கிட்டு கீழ அக்கவுண்ட் டைப். இந்த ஆப்ஷன்ல சேவிங் அக்கவுண்டா? இல்ல கரண்ட் அக்கவுண்டா? அதாவது அதர் அக்கவுண்டா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சேவிங் அக்கவுண்ட்னே நான் சேவிங் அக்கவுண்ட் நான் குடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நிக் நேம், அதாவது ஷார்ட்டா நீங்க கூப்பிடக்கூடிய நேம் வந்து ஏதாவது இருக்கும். ஸோ அந்த நேம் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிட்டு, கீழ அந்த டிக் பாக்ஸ்ல ஆத்தென்டிகேட் த பெனிஃபி அப்படின்றத வந்து குடுத்துக்கிட்டு, ஸோ இந்த வெரிஃபை பெனிஃபி அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராசஸ் ஆயிட்டு வெயிட் பண்ணலாம். ஸோ இங்க காமிச்சிச்சு பாருங்க. இந்தியன் பேங்க் நம்மளுடைய டைப் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கிளியரா இங்க வெரிஃபை பண்ணி குடுத்துருக்குது. ஆட் திஸ் டூ மை ஃபேவரைட் அப்படின்னு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காக பார்த்தீங்கன்னா, 2, 3 அக்கவுண்ட், அதாவது ஒரு 5 பேர் கிட்ட ஆட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, ஸ்வைப் பண்ணி அவங்களுடைய அக்கவுண்ட்ட தேடாம, ஸோ இந்த ஆட் திஸ் மை ஃபேவரைட்ன்னு குடுத்துட்டீங்கன்னா, ஸோ அந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்லேயே வந்து இது சஜஷன் பண்ணி நிக்கும். அதுக்காக நீங்க ஆட் ஃபேவரைட்ன்னு குடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து விருப்பமா இருந்தா, அந்த ஆட் திஸ் டூ மை ஃபேவரைட்ன்னு குடுத்துக்கோங்க. இல்லன்னா அந்த டிக் பாக்ஸ எம்ப்டியா விட்டுட்டு, கீழ பார்த்தீங்கன்னா, ஆட் பெனிஃபிட் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. இத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபிய வந்து நம்ப டைப் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. ம். கீழ இந்த டைமிங் ஓடுறதுக்குள்ளயே அந்த ஓடிபிய வந்து நம்ப வெரிஃபை பண்ணிடணும். ஸோ டைப் பண்ணிக்கிட்டு வெரிஃபை குடுத்துக்கோங்க. கீழ என்டர் டிரான்சாக்ஷன் பின், அதாவது பணம் சென்ட் பண்றதுக்கான பாஸ்வேர்ட் வந்து இந்த இடத்துல போட்டுக்கணும். நம்ப வெரிஃபை பண்ண இந்த ஓடிபி வெரிஃபை வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு. எனக்கு மெசேஜ் வந்துச்சு பாருங்க. ஆடட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்து எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. இந்த இடத்துல பாருங்க சக்சஸ். பெனிஃபிட் ஆடட் சக்சஸ்ஃபுல்லி. இட் மே டேக் அப் டூ 24 ஹவர்ஸ் டூ ஃபுல் ஆக்டிவேஷன் டைல்ட் தென் ஸ்டார்ட் அ டிரான்சாக்ஷன் அப் டூ 50,000. இதுல இருக்கக்கூடிய சில ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பேங்க் சைட்ல இருந்து அவங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணி 24 ஹவர்ஸ்ல ஃபுல் ஆக்டிவேஷன் வந்து பண்ணி குடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டன் குடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃபிரெண்ட்ஸ். இப்ப நம்ம ஆக்டிவேஷன் பண்ண அக்கவுண்ட் உடைய அந்த என்இஎஃப்டி, ஆர்டிஜிஎஸ் ஆப்ஷன் வந்து எங்க இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த பேஜ்ல இந்த மை பெனிஃப்ரீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. இந்த வியூ ஆல் குடுத்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஏன் வந்து நீங்க கேட்கலாம். இந்த மாரி வெளியவே வந்து ஏன் எனக்கு லோகோ காமிக்கல? கனரா பேங்க்ன்னு மட்டும் காமிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம அங்க ஆக்டிவேஷன் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா? 24 ஹவர்ஸ்ல ஃபுல் ஆக்டிவேஷன் ஆயிரும் அப்படின்னு. ஸோ அந்த மாரி ஃபுல் ஆக்டிவேஷன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து அந்த லோகோ வந்து உங்களுடைய நேம் போட்டு அந்த லோகோ வரும். ஸோ அது வந்து உள்ள நம்ம வியூ ஆல் குடுத்தோம்னா, இங்க தியா அப்படின்னு வந்து நிக் நேம்ல ஸோ அந்த அக்கவுண்ட் உடைய அண்டர் கூலிங் பீரியட். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, 24 ஹவர்ஸ்ல எனக்கு இங்க கீழ கனரா பேங்க் லோகோ போட்டு எப்படி ஆக்டிவேஷன் ஆயிருக்கோ, அந்த மாரி ஃபுல் ஆக்டிவேஷன் வந்து 24 ஹவர்ஸ்ல ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாரி 24 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம், ஸோ நீங்க அடுத்தது பணம் சென்ட் பண்றது எப்படி அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, 24 ஹவர்ஸ் டைம் எடுத்திருக்குது. ஸோ அதனால நான் கீழ இருக்கிற ஆல்ரெடி ஆக்டிவேஷன் பண்ணி வச்சிருக்கிற இந்த கனரா பேங்க்ல வந்து பணம் வந்து எப்படி சென்ட் பண்றது அப்படிங்கிறத வந்து நான் இந்த இடத்துல காமிக்கிறேன் வாங்க. இங்க ஸ்டார்ட் நியூ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அக்கவுண்டர் நேம் அண்ட் அக்கவுண்ட் நம்பர் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு, ஸோ ஸ்டார்ட் குடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் குடுத்த உடனே பாருங்க இங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஐஎம்பிஎஸ் இமிடியேட் ட்ரான்ஸ்ஃபர் அவைலபிள் 24/7, அதாவது 24 மணி நேரமும் நம்மளுக்கு வந்து இது அவைலபிளா குடுத்துருக்காங்க. வித் 7 டேஸ், அதாவது 1 வீக்
அதாவது வாரம் முழுக்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்லயுமே பார்த்தீங்கன்னா 24/7 அதாவது 24 மணி நேரம் அண்ட் வாரம் முழுக்கவும் அவைலபிளா இருக்குது அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. செலக்ட் ட்ரான்ஸ்ஃபர் டைப் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இதுல நீங்க வந்து பணத்த வந்து நீங்க சீக்கிரமா சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஆர்டிஜிஎஸ் ஸோ இமிடியேட் ட்ரான்ஸ்ஃபர் அபோவ் 2,00,000 அவைலபிள் அதாவது குறைஞ்சபட்சம் ரூ. 2,00,000 இருந்து அதிகபட்சம் ரூ. 5,00,000க்கு மேல வந்து நீங்க 2,00,000லிருந்து 5,00,000 வரைக்கும் நீங்க இந்த ஆர்டிஜிஎஸ் மூலியமா அனுப்புனீங்கன்னா உடனுக்குடனே போய் சேரும். இந்த ஐஎம்பிஎஸ் இமிடியேட் ட்ரான்ஸ்ஃபர் அவைலபிள் மூலியமா நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா, சின்ன அமௌண்ட்டா இருந்தா உடனே போய் சேரும். பல்க் ஆஃப் அமௌண்ட்டா இருந்தா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதே மாரி கீழ என்இஎஃப்டி ஸோ இந்த நெஃப்ட் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, 1/2 அன் ஹவர் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பணம் வந்து இந்த 3த்துலயும் ஒரே மாரி தான் சென்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து காமிப்பாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பணம் வந்து சென்ட் பண்றதுக்கான பேஜ் வந்து நான் கன்டின்யூ குடுத்து அடுத்த ஆப்ஷனுக்கு நான் போறேன். நீங்க இந்த 3 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன்ல நீங்க சென்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அத செலக்ஷன் பண்ணி கன்டின்யூ குடுத்துக்கோங்க. ஸோ கன்டின்யூ குடுத்தீங்கன்னா, அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் லோடிங் ஆகும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, நான் சென்ட் பண்ணணும்னு நெனைக்கிறவங்களுடைய அக்கவுண்ட் அதாவது என்னுடைய 2ண்ட் அக்கவுண்ட் இது. ஸோ நீங்க வந்து இந்த மாரி சென்ட் பண்ணணும்னு நெனைக்கிறவங்களுடைய அக்கவுண்டோட நேம் அண்ட் அக்கவுண்ட் நம்பர செலக்ஷன் பண்ணிக்கின்னு, கீழ எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிக்கோங்க. இங்க வந்து இம்பார்ட்டன்ட்டா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் குடுத்துருக்காங்க பாருங்க. யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் மனி அப் டூ ஸோ 5,00,000க்கு மேல வந்து சென்ட் பண்ணீங்கன்னா, ஸோ ₹5 மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவே நீங்க ஒரு ஏடிஎம்லயோ, இல்ல பேங்க்லயோ நீங்க நேர்ல போறீங்கன்னா, அதுக்கான சார்ஜஸ் எவ்வளோ பண்ணுவாங்கங்கிறது தெளிவா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பட் இங்க பார்த்தீங்கன்னா, 5,00,000 அதாவது ரூ. 5,00,000 அனுப்புறதுக்கே வெறும் ரூ. 5 தான் வந்து சார்ஜஸ் பண்றாங்க. ஸோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் பாருங்க. ஸோ இதனால தான் இந்த என்இஎஃப்டி, ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ், யுபிஐ இந்த மாதிரியான ஆப்ஷன் மூலியமா நம்ம பணம் சென்ட் பண்ணும்போது, பணம் சேஃப் அண்ட் செக்யூரா போய் அவங்களுக்கு சேரவும் சேர்ந்துரும். அதே மாதிரி நம்மளுக்கான இந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியா வந்து சார்ஜஸ் பண்றாங்க. ஸோ இப்ப நாம ஜஸ்ட் பணம் எவ்வளோ சென்ட் பண்ணணுமோ, அது வந்து இந்த இடத்துல டைப் பண்ணி நான் ஜஸ்ட் ஒரு ரூ. 1000ன்னு நான் சொல்றேன். ஸோ ரூ. 1000 குடுத்துட்டு ரிமார்க் இந்த இடத்துல வந்து உங்களுடைய ரீசன் அதாவது அதர் எந்த ரீசன் வேணாலும் போட்டுக்கலாம். எமர்ஜென்சி ஃபீஸ் இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் வேணாலும் இந்த ரிமார்க்ல வந்து நீங்க வந்து குடுத்துட்டு என்டர் ரிமார்க். இந்த இடத்துல கம்பெனிலேருந்து யாருக்காவது ஒரு சின்ன அமௌண்ட் வந்து சேலரி மாரி போடுறீங்கன்னா, இந்த இடத்துல சேலரின்னு கூட நீங்க குடுத்துக்கலாம். சும்மா ஜஸ்ட் சேலரின்னு குடுத்துட்டு, கீழ ஷெட்யூல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இந்த ஷெட்யூல் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? சேலரி. ஒருத்தருக்கு வந்து நீங்க சேலரி அமௌண்ட் வந்து இந்த டைமுக்கு போய் சேரணும்னு நீங்க ஒரு டைம் வச்சிருப்பீங்க. நீங்க இடத்துல டைம் செட் பண்ணி வச்சீங்கன்னா கூட அந்த டைமுக்கு போய் அவங்களுக்கு சேரும். அப்படி இல்லன்னா இமிடியேட் ட்ரான்ஸ்ஃபர்னா, ட்ரான்ஸ்ஃபர் நவ் குடுத்தீங்கன்னா, உடனுக்குடனே போய் சேர்ந்துரும். ஷெட்யூல் குடுத்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் டேட் கூட மாத்திக்கலாம். அதாவது இன்னைக்கு 19னா, 21ஆம் தேதி 2 நாள் கழிச்சு இந்த பணம் சேரணும்னா, டேட் வந்து இங்க இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ப்ராசஸ் குடுத்தீங்கன்னா, 2 நாள் கழிச்சு போய் அந்த அமௌண்ட் அவங்களுக்கு சேர்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒருவேள நீங்க உடனுக்குடனே அனுப்பணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த இடத்துல ஷெட்யூல் ஆப்ஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டு, இங்க ட்ரான்ஸ்ஃபர் நவ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் நவ் அத குடுத்தீங்கன்னா, உடனே அங்க போய் சேரும். இந்த இடத்துல பாருங்க. அடுத்த ஆப்ஷன்ல அமௌண்ட் பண்ணணும். அக்கவுண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, ஸோ அமௌண்ட்டு எல்லாமே இந்த இடத்துல நம்ம எவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்க டீட்டெயில்ஸ் காமிக்கும். எதுக்காக ரிமார்க் பார்த்தீங்கன்னா, இது சேலரி அப்படின்ற மாரி ஆப்ஷன்லாம் கூட குடுத்துருக்கும். கன்ஃபார்ம் குடுத்தீங்கன்னா, உங்க பணம் சென்ட் பண்றதுக்கான பாஸ்வேர்ட் வந்து இந்த இடத்துல கேட்கும். அந்த பாஸ்வேர்ட் போட்டீங்கன்னா, நீங்க சென்ட் பண்ண அமௌண்ட் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துரும். இவ்வளோ தான் ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோல பேங்க் ஆஃப் பரோடால என்இஎஃப்டி, ஆர்டிஜிஎஸ் மூலியமா பணம் சென்ட் பண்றது எப்படி அப்படிங்கிறத வந்து கிளியர் கட்டா சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃபிரெண்ட்ஸ். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓவரால் எல்லா டீட்டெயிலும் நான் கிளியரா சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃபிரெண்ட்ஸ். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். இந்த மாதிரி ஆன்லைன் சர்வீஸ் அண்ட் மொபைல் பேங்கிங் இன்னும் நெறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்க்காதவங்க நம்முடைய சேனல்ல வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃபிரெண்ட்ஸ். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். பை பை.